செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா, அதோடைய இப்ப நம்ம ஒரு சயின்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் இது படிக்கிறச்சே, ஏதாவது ஒரு ஒரு வாட்டர்ன்னு எடுத்துக்கிறோம். H2O அப்படின்னா, அதோடைய ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு எழுதுவோம். அது மாரி இந்த செவ்வாய்க்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு எழுதும் பொழுது, ஏகப்பட்டது இருக்கு. இந்த மத்த கிரகங்களை விட செவ்வாய்க்கு. இப்ப நமக்கு வரக்கூடிய கோபம், நமக்கு வரக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஆத்திரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய்னால தான் ஏற்படுது. ஒரு சிலருக்கெல்லாம், ஐயோ! ரொம்ப பொறாம குணம். அதுக்கு கண் பார்வையே சரியில்ல. ஆ ஒரு ஒரு ஒருத்தருக்கு உடம்புல அவருக்குனுடைய அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப நல்லா இல்ல அப்படிங்கும் பொழுது, அவங்களுக்கு நெறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம வந்து சந்திரனை மனோகாரகன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த சந்திரனுக்கும், செவ்வாய்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. சந்திரன் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர வந்து ஆள்றது. இதே இந்த செவ்வாய் வந்து பிளட்ட வந்து ஆள்றது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். நீ வந்து மத்தவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கியா? இல்ல எப்ப பாரு சிடு சிடுன்னு இருக்கியா? இல்ல எரிஞ்சு எரிஞ்சு விழறியா? எப்ப பாரு கோவமா? சாமானெல்லாம் விட்டு எறியறது. இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் யாரையாவது அடிக்கிறது, கோவம் வர்றது. இந்த மாதிரியான எல்லா குணங்களுக்குமே செவ்வாய் தான் காரகனாக இருப்பார். ஸோ அந்த செவ்வாய் வந்து நம்மளுடைய உடம்புலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பீரத்தை கொடுப்பார். ஒருத்தன் நடந்து வரும்போதே, "அப்பா! அவன பார்க்கும்போதே பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஒரு கம்பீரத்தையும், ஒரு மெஜஸ்டிக் தன்மையும் கொடுக்கறதும் இதே செவ்வாய் தான். ஸோ அது என்ன ப்ரொபோர்ஷன்ல நம்மளுடைய பாடியில இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அண்டு நம்ம ரத்தத்தை ஆளுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ரத்த சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு செவ்வாய் தான் காரணம். அப்ப இவ்ளோ ப்ராப்பர்ட்டீஸ் நமக்கு ஒரு நல்ல வீடு அமையறது செவ்வாய்னால தான். ஆம், இந்த விவசாயிகளுக்கு செவ்வாய் நன்னா இருக்கணும். அண்ட் விவசாயம் பண்றவாளுக்கு செவ்வாய் நல்லா இருந்தாதான் அவங்க அந்த விவசாயத்தை வந்து பாரம்பரியமா காலங்காலமா அவங்க தொடர்ந்து வந்து பண்ணலாம். அந்த மாதிரி செவ்வாய்க்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லிட்டே வந்து போலாம். இப்ப இதுக்கு எனக்கு அதை எல்லாருக்குமே அது பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலுமே 80% நெகட்டிவா இருக்கும், 20% பாசிட்டிவா இருக்கும். இந்த செவ்வாய் நல்லா இருக்கிறதுக்கு நான் வீட்லயே என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. சஷ்டி கவசம் படிங்க, சுப்பிரமணிய புஜங்கம் படிங்க, வேல்மாறல் படிங்க. எவ்வளோ இருக்கு முருகனுக்கு உட்காந்து பண்றதுக்கு. செவ்வாய்க்கிழமையில அதை பண்ணுங்க. எந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்ல. இல்ல எனக்கு இதுக்கு பர்ட்டிகுலரா ஆலயத்துக்கு போய் நான் வழிபாடு பண்ணணும்னா, நான் எந்த ஆலயம் போலாம் செவ்வாய்க்காக அப்படிங்கும்போது, எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் கிரகம் எங்க இருக்காருன்னா, வைத்தீஸ்வரன் கோயில்ல தான்.